கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதை குறித்து பார்ப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நம்முடைய துக்கம் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விட வேண்டுமானால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட துக்கத்தினால் நாம் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் கரம்பிடித்து தூக்கி நம்மை நிமிரச் செய்கிறவராக சந்தோஷிப்பிக்கிறவராக காணப்படுகிறார். ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சூரியன் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும். காலையிலிருந்து சூரியன் மறைவு வரையும் நல்ல பகல் வெளிச்சம் அருமையாக காணப்படும். இருள் என்பதே அங்கு காணப்படாது. அதே போல நமக்கு அவர் நித்திய வெளிச்சமாக, அவரே சூரியனாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது எந்த ஒரு இருள் என்னும் பாவமும் எந்த இருள் என்னும் துக்கமும் நம்மை அணுகாத வண்ணம் அவர் சூரியனாக சந்திரனாக எப்பொழுதும் வெளிச்சம் தருகிறவராக நம்மோடு கூட அவர் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நாம் எதை குறித்தும் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்ன பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துக்கங்கள் காணப்பட்டாலும் அந்த துக்கங்களை நிவர்த்தி செய்யும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பிசாசானவன் ஓடி போகத்தக்கதாக அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் நம்மை வேரூன்றி காணப்படும் பொழுது நம்முடைய துக்கம் நம்மை விட்டு எடுபட்டு போனதாக, எத்தனையாய் பிசாசானவன் கலைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து விதைக்க அவன் ஆரம்பித்தாலும் பிசாசை வென்றவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவருடைய கரத்தை நாம் பற்றி பிடிப்போமானால் கீழே விழுந்து விடுவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நம்மை நடத்தி செல்லும் பொழுது எந்த பிசாசானவனின் உபத்திரவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. யோபுவை பார்த்தீர்களானால் அவனுடைய உயிர் மாத்திரம்தான் அவனிடத்துல இருந்ததே ஒழிய அவனுடைய சரீரம் முழுவதும் அழிந்து போகத்தக்கதாக காணப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவனை கைவிடாதவராக, இழந்து போன அத்தனை சம்பத்துக்களையும் அவன் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். ஏன், அவனது குழந்தைகள் கூட இறந்து போனது. அந்த குழந்தைகளை மீண்டுமாக 7 குழந்தை அவன் பெற்றவனாக காணப்படத்தக்கதாக அவன் ஒரு புது பலன் பெற்றவனாக காணப்பட்டான். இத்தனைய மரண துக்கம் அவன் அனுபவித்தாலும் அவன் எத்தனையா இன்பம் பெற்றவனாக மீண்டும் அவன் உயிர் பெற்றவனாக உயிர் மீட்சியுடையவனாக காணப்பட்டான். இதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் கூட எத்தனையோ கஷ்டங்களை கவலைகளை எத்தனையோ நஷ்டங்களை அனுபவித்திருப்போம். ஆனால் இவை எல்லாவற்றின் மீத்தையும் நம்முடைய உள்ளங்கால்கள் அவரை நோக்கி முடங்கி இருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கங்கள், நம்முடைய இழந்த இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு மாற்றி தந்தவராக, ஒரு சந்தோஷத்தை தந்தவராக காணப்படுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை பெற்றுக்கொண்டவர்களாக அனுபவித்தவர்களாக காணப்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் உயிர் மீட்சியுடையவர்களாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சங்கீதம் 31:9 துக்கத்தினால் என் கண்ணும் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். துக்கத்தினால் நம்முடைய கண், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய வயிறிலும் கூட கருகள் ஏற்படுகிறது. அப்படியாக கருகள் ஏற்படும் பொழுது நம்முடைய ஆத்மா தொய்ந்து காணப்படும். நம்முடைய முகமே அது பிரதிபலிக்கும் கண்ணாடியாக காணப்படும். சிலர் துக்கம் வந்துவிட்டாலே என்ன செய்வாங்க, ஒரு வேலையும் செய்யாம படுக்கையில படுத்து சோர்வுற்றவர்களாக காணப்படுவாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் எந்த துக்கம் வந்தாலும் சோர்வுற்று காணப்படாதவனம் ஆண்டவரை நோக்கி நித்திய வெளிச்சமான அந்த சூரியனை, அந்த சந்திரனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய துக்கம் மாறி போகும் சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார். ஒரு கதவு நமக்கு அடைக்கப்பட்டால் 7 கதவு திறக்கப்படும் என்று சாதாரணமாக சமூகத்துல சொல்வாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காணப்படும் போது எத்தனை வழியாய் பிசாசானவன் தந்திரங்களை கொண்டு வந்தாலும் அவர் 7 வழியாய் அதை உதறி போடுகிறவராக, மிதித்து போடுகிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்ட மனமாகிய நாம் பாக்கியமுள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம் துக்கத்தினால் மனமடிந்து போனவர்களாக, நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போனதாக காணப்படும்
பயப்படாமல் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக அவரை நோக்கி பார்த்து உற்சாகம் பெறுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது பிசாசானவன் இவங்களை ஒன்றும் நம்ம செய்ய முடியாது, என்ன செய்வான், ஓடி போயிடுவான். அப்பாலே போய் சாத்தானே என்ற ஆண்டவர் சொன்னது போல நானும் சாத்தானுடைய பிசாசின் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கண் எவ்வளவு தொய்து போய் காணப்பட்டாலும், நம்முடைய ஆத்மா இந்த காரியம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம மன வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு காணப்பட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிந்து இருக்குமே ஆனால் அதை நாம் சொல்லி அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது எல்லா சஞ்சலமும் எல்லா துக்கமும் மறைந்து போகும். மறைந்து போகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். நம்ம வீட்டுல கூட ஒரு சின்ன விதை போட்டு ஒரு செடி வளர்க்குறோம், அதுக்கு தண்ணி ஊற்றி பாய்க்கிறோம். ஆனா அந்த செடி கூட சில சமயங்கள்ல வெயிலின் தாக்கத்தினால அப்படியே கருக ஆரம்பிக்கும். அப்படி கருகும் பொழுது அந்த இலைகளை நம்ம என்ன செய்வோம், பிச்சு விட்டு திரும்பவுமா தண்ணி ஊற்றி அதை நல்லா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காலையிலே சாயங்காலம் ஊற்றி வளர்க்கும் போது அந்த கருகின தன்மை எல்லாம் அதை விட்டு நீங்கி அது என்ன செய்யும், திரும்பவுமாக புது இலைகளை பெற்று புத்துயிர்ச்சி பெற்று வளரும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிசாசானவன் கலைகளை விதைத்தாலும் நம்முடைய ஆண்டவர் கலைகளை எல்லாம் புடுங்கி அதை தனியாக சுட்டெரிக்கிறவராக அவர் காணப்படுகிறபடியால் நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கருகிய நிலையை நித்திய வெளிச்சமான அவருடைய சமூகத்தில் நம்ம வைத்து நாம் சந்தோஷப்பட்டு கழிவுறத்தக்கதாக அவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படும் போது நம்முடைய துக்கம் எல்லாம் பறந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்வோமே ஆனால் நம்முடைய துக்கம் நம்மை விட்டு எடுபட்டு போனதாக காணப்படும். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும். நாம் மனம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக எல்லா துக்கத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இறக்கி விட்டோமே ஆனால் நாம் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நம்முடைய வேத வசனம் எங்களுக்கு கற்பித்து தருகிறப்பா. நாங்கள் எப்பேற்பட்ட துக்கத்தை எங்களுக்கு பிசாசானவன் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் நீர் அவை எல்லாவற்றையும் அகற்றுப்படுகிற தகப்பனாய் இருக்கிறபடியா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய துக்கங்களை, எங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும், எங்கள் ஒவ்வொருவருடைய கஷ்டங்களையும் நீ உண்மையில் போட்டுக்கொண்டு ராஜா, நீர் எங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம்ப்பா. இது முதல் என் நாட்களிலும் நாங்கள் சந்தோஷமாய் காணப்படத்தக்கதாக எங்கள் துக்கத்தை நீர் எங்களுக்கு மாற்றிப்படுகிற இதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம், வணங்குகிறோம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.